ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் நம்ம இன்றைக்கி விலாகில் வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 2 மந்த் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பிஸியாக இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஸ்கெடியூலில் வந்து இப்போ நம்ம ஒரு டூர் விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த ஒரு பிஸிலையும் வந்து நம்ம ஒரு அவுட்டூர் போயிருந்தோம். ஒரு ட்ராவல் டூரு. ரொம்ப ஏற்கனவே வந்து ஒரு 1 மந்த் அந்த மாதிரி போட்டது தான் நம்ம ட்ராவலு. பட் 1 மந்த்துக்கு இல்லை, ஜஸ்ட்டு 1 வீக்கோட வந்து நம்ம முடிச்சாச்சு நம்ம ட்ராவல் டூரை. ஸோ நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாலாம் இருக்காது. ஒரு சின்ன குட்டி வீடியோ தான், கொஞ்சம் இடத்துக்கு போனது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எங்கே போனோம் ஏது போனோம் அப்படின்னு என்ன சொல்லவே இல்லை. ஸோ எங்கே நம்ம டூர் போயிருக்கிறோம் அப்படின்டா வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான் தான் வந்து நம்ம டூர் போயிருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், என்ன பாகிஸ்தானுக்கா டூர் அப்படின்ட்டு. ஆமாம், ஏற்கனவே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற இடம் மாதிரி வந்து அங்கேயும் நிறைய நல்ல ஒரு பிளேஸ் எல்லாம் இருக்குது டூருக்கு. ஸோ அங்கே தான் வந்து நம்மளோட டூரு இந்த டைமு. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கு தான் போய்கிட்டுருக்கிறோம். கேரளா ஏர்போர்ட்டு 1. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம ஃப்ளைட் எடுக்கிறோம். எந்த ஃப்ளைட் அப்படின்னா வந்து பாத்திக் ஏர்லைன்ஸ் தான் எடுக்கிறோம். அதாவது வந்து மாலிண்டோ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் பாத்திக்கு. ஸோ நம்மளோட டைமிங் வந்து ஆக்சுவலாக வந்து 6:30. ஸோ அப்போ தான் வந்து ஃப்ளைட்டு ஈவினிங் 6:30. பட் 1 ஹவர் வந்து ஆக்சுவலாக வந்து டிலே ஆயிருச்சு. 7:30 அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளைட் பண்ணினது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு நம்ம வந்து இப்போ செக்கிங் போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஏர்போர்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போர்டிங் பாஸ் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது கவுண்டரும் இருக்குது, அப்புறம் வந்து செல்ஃபாகவும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டைமிங் வந்து கரெக்டாக தான் வந்தோம். ஸோ 6:30 ஃப்ளைட்டு அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 3 o'clockலாம் வந்து நம்ம வந்தாச்சு. 3 hour பிஃபோர் வந்து நம்ம இருக்கணும். ஸோ நம்ம 3 o'clockலாம் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வரவுமே வந்து நம்ம போர்டிங் பாஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்டுக்கு வந்து போகலாம். ஸோ நம்ம லேட்டாக வந்தோம் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அவசரமாக செய்யணும். ஸோ எது இந்த மாதிரி நம்ம ட்ராவல் போகிறதா இருந்தால் வந்து பெட்டர் ஒரு 3 o'clock பிஃபோர் வந்து வர்றது வந்து பெட்டரு. ஸோ நம்ம போர்டிங் பாஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து கிளியரன்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னு சொன்னால் நம்ம செல்ஃபாக எடுக்கிற செக்ஷனில் வந்து அவ்வளவு கூட்டமாக இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தது. கவுண்டரில் தான் வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம போர்டிங் பாஸ் கிளியரன்ஸ் பண்ணவும் இந்த மாதிரி வந்து லக்கேஜ் டேக் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பேக்கில் வந்து போட்டுக்கிறணும். ஸோ இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட்டு 2 ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பியா ஏர்லைன்ஸு, அதாவது வந்து பாகிஸ்தான் ஏர்லைன்ஸு, இன்னொன்று வந்து பாத்திக்கு. ஸோ இது 2 தான் போகுது. இதுக்கு முன்னே வந்து ஏர் ஆசியா இருந்தது, அது வந்து கராச்சி ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருந்தது. பட் அது வந்து இப்போ கொஞ்ச நாளாக, அதாவது இந்த வருஷம் ஜூன்லேருந்து வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க டெம்ப்ரவரியாக. ஸோ இதை மற்ற நம்ம ஏர்லைன்ஸ் வந்து எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் வந்து ட்ரான்சிட் போட்டு போகலாம். முக்கியமாக வந்து தாய்லாந்து, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரான்சிட் போட்டு போகலாம். அது வந்து இன்னும் டைம் வந்து நம்ம நிறைய நேரம் வந்து வெயிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 6 to 11 hours அந்த மாதிரி வந்து வெயிட்டிங்கில் இருக்கணும், அந்த மாதிரி ட்ரான்சிட் போட்டு போனால். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாத்திக் மூலமாக போகிறோம். இது வந்து டைரெக்ட் ஃப்ளைட்டு KL to நம்ம எங்கே போகிறோம்னு என்ன சொல்லலை, எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து பாகிஸ்தான்கிற ஒரு கண்ட்ரியில் லாகூருங்கிற ஒரு சிட்டிக்கு தான் வந்து போகிறோம். இந்த லாகூர் சிட்டி வந்து பாகிஸ்தானில் அது ஒரு மெயின் சிட்டி, முக்கியமாக வந்து பஞ்சாப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மெயின் சிட்டி. ஸோ அங்கே இப்போ நம்ம கேலேருந்து அந்த லாகூர் சிட்டிக்கு போகிறதுக்கு வந்து 6 hour ட்ராவல் டைமு. ஸோ இப்போ வந்து நம்ம லக்கேஜ் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம லக்கேஜ் வந்து 20 கிலோ தான் வந்து நம்ம எடுத்திருந்தது. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டு. ஆனால் நம்ம வந்து வெயிட் பார்க்கும்போது வந்து 21 வந்துருச்சு. ஸோ 21க்கு வந்து பேமெண்ட் கிடையாதான். 25 கிட்ட, அதாவது 25லேருந்து ஸ்டார்டிங், அதுக்கு மேலே வந்துட்டா தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும். ஸோ பிலோ 25க்கு வந்து நோ பேமெண்ட்டு. ஸோ நம்மளோட வந்து 1 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு.
பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து நம்ம எப்படியும் ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம டூர் போயிடுவோம். அது லோக்கலாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வெளியூராக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டூர் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்தியா போயிருந்தோம். ஸோ அது நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஸோ இது வந்து இந்த டைம் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து எப்படி நாங்கள் வந்து டூர் போவோம் அப்படின்னா வந்து ஒரு பிளேன்லாம் இருக்காது. அதாவது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஒரு 6 மந்த் பிஃபோவே வந்து ஒரு பிளேன் இருக்கும். இதே வந்து லோக்கலாக இருந்தால் அவ்வளோ வந்து பிளான் பண்ண மாட்டாங்க. இதே வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம போகிறதா இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஏறக்குறைய ஒரு 6 மந்த் பிஃபோவே வந்து ஒரு பிளான் இருக்கும். எப்படி போகலாம், இல்லை எங்கே போகலாம் அப்படின்ட்டு. பட் எங்களோட கல்ச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களோட பழக்கவழக்கம் எப்படின்னா வந்து இது வரைக்கும் வந்து அப்படி இல்லை. ஒரு பிளான் பண்ணி ஒரு இங்கே போகணும், இல்லை இப்போ போகணும் அப்படின்னு வந்து ஒரு நாள் கூட வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து நாங்கள் டூர் போக மாட்டோம். சடன்லி ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா வந்து சடன்லி வந்து நாங்கள் கிளம்பிடுறது டூரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நாங்கள் போட்ட டூரும். ஸோ சடன்லி வந்து கிளம்பணும் அப்படின்னு வந்து போகணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு விசாவெலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டா வந்து நம்ம பாகிஸ்தான் எம்பசிக்கு போய் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஆன்லைன் மூலமாகவே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் விசா. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து மலேசியாவுக்கு வந்து விசா வந்து ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லை. ஸோ நம்ம போர்டிங் பாஸ் வந்து முடிச்சாச்சு. டேக் வந்து வேக்கில் போட்டாச்சு. ஸோ லக்கேஜ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ளைட்டுக்கு. ஸோ 1 ஹவருக்கு ஏறக்குறைய இன்னும் இருக்குது நம்ம ஃப்ளைட்டு வர்றதுக்கு. பட்டு டிலே வேறு ஆயிடுச்சு. 1 ஹவர் வந்து டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 6:30க்கு வந்து ஃப்ளைட்டு. பட்டு 7:30 ஆயிடுச்சு. பட்டு வெதர்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. மோஸ்ட்லி வந்து டிலே ஆனால் வந்து ஏன் டிலே ஆகும்டா வந்து வெதர்னால தான் வந்து டிலே ஆகும். மேபி வந்து மழை வந்து ரொம்ப கடுமையான மழை வந்தால் அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ மழையெல்லாம் இல்லை, நல்ல வெதராக தான் இருந்தது. அப்படி இருந்தும் கூட வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 7:00. ஸோ 7:00 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எல்லோரும் வந்து ரெடியாக இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டு உள்ளுக்கு என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டு உள்ளுக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். வந்த மக்கள், அதாவது வந்து பேசஞ்சர் எல்லாமே வந்து டோட்டலி வந்து எல்லாமே பாகிஸ்தானி தான். ஸோ இங்கே ஒர்க்கு வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் வந்தவங்க, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பாகிஸ்தானி தான். அதில் வந்து ட்ரென்சிட் போட்டு வந்தவங்களும் வந்து நிறைய இருந்தாங்க. அதாவது வந்து பாகிஸ்தானி, பட் அதை கண்ட்ரியில் இருந்து இங்கே வந்து ட்ரென்சிட் போட்டு வந்த மாதிரி அந்த மாதிரியும். நம்ம ஃப்ளைட்டு உள்ளுக்கு வந்து நம்ம என்ட்ரு ஆகும்போது வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட வந்த பேசஞ்சர் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து காய்ஸ் தான், கேர்ள்ஸ் இருந்தாப்புல. பட்டு அவங்கெல்லாம் வந்து ட்ரென்சிட் போட்டு வந்தவங்க. நான் சொன்னேன்ல ட்ரென்சிட் போட்டு வந்தவங்களும் வந்து நிறைய இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ட்ரென்சிட்டு. ஸோ காய்ஸ் மட்டும் வந்து டூரிஸ்ட்டு, அப்புறம் வந்து இங்கே ஒர்க் விசா வந்து முடிஞ்சு போனவங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வந்து நமக்கு ஒரு தனி எக்ஸைட்டிங் இருக்கும், ஒரு ஹாப்பி இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம டூர் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவுமே வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஷோக்காக இருக்கும். என்ன பாகிஸ்தானுக்கா அப்படின்ற. ஏன்டா அந்த கண்ட்ரி மேலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவான தோட்டு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அங்கே வந்து அடிக்கடி வந்து வார் இருக்குது, அப்புறம் வந்து பிரச்சனை இருக்குது. அந்த லோக்கல், அதாவது வந்து கண்ட்ரி உள்ளுக்கே வந்து சண்டை, அந்த மாதிரி வந்து நிறைய தோட்டு இருக்கும் எல்லாத்துக்கும். பட் அதெல்லாம் வந்து முன்னே இப்போ வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. இப்போ வந்து அப்படி யாரும் வந்து நெகட்டிவாக வந்து யாரும் சொல்லவும் இல்லை. நிறைய பேர் வந்து அங்கே டூர் போகிறாங்க. ஸோ அதை நம்பித்தான் வந்து நம்மளும் வந்து இன்றைக்கி டூர் போய்கிட்டு இருக்கிறோம்.
ஸோ யூசுவலாக வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ட்ராவல் பண்ணும்போது வந்து சீட்டு நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து விண்டோ சீட் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னே வந்து நம்ம யூடியூபர் ஆகிறதுக்கு முன்னாலேயே வந்து நம்ம இந்த மாதிரி டூர் போகல வந்து விண்டோ சீட் தான் வந்து நம்ம எடுக்கிறது பெரும்பாலும். பட் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணலை, அந்த மாதிரி கிடைக்கவும் இல்லை, விண்டோ சீட் வந்து கிடைக்கல. ஸோ மிடில் சீட்டு தான் வந்து கிடச்சிருந்தது. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட்டு நம்ம 2 சைடுமே வந்து கேர்ள்ஸ் தான் வந்து இருந்தாங்க, பேசஞ்சரு 2 சைடுமே. நம்ம வந்து மிடில்லே இருந்தாலும் கூட ஸோ நம்ம ட்ரைபோட் வச்சு எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக 7:30 வந்து நம்மளோட ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ டைமிங் வந்து 6 ஹவர் சொன்னேன். அதாவது வந்து கேஎல் டு லாகூருக்கு வந்து 6 ஹவர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கே வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனது வந்து 7:30 மலேசியா டைமு. ஸோ பாகிஸ்தான் டைம் லாகூரில் வந்து நம்ம எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னா வந்து 10 வந்து கரெக்டாக நைட்டு 10 வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் லாகூரில். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபுட்டு வர டைமு. ஸோ ஃபுட்டு வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம என்ன ஃபுட்டு போட்டோம் அப்படின்னா வந்து புக் பண்ணோம் அப்படின்னா வந்து சிக்கன் பிரியாணி தான். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ லாகூர் ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏர்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா வந்து அல்லாமா இக்பால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு லாகூர். ஸோ நம்ம கரெக்டாக வந்து 10 வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து செக்கிங்லாம் இருக்குது, இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் இருக்குது, அப்புறம் லக்கேஜ் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து நம்ம வருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப எடுக்கலைன்னு இல்லை, இங்கே வந்து எடுக்க முடியாது. லாகூர் ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வீடியோ வந்து எடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ரொம்ப எடுக்கலை எங்கள் வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து நம்ம காரில் ஹோட்டலுக்கு போய்கிட்டுருக்குறோம். ஸோ ஹோட்டல் வந்து நம்ம மலேசியாவில் இருக்கும்போதே வந்து புக் பண்ணியாச்சு. booking.comல தான் வந்து நம்ம புக் பண்ணது ஹோட்டலு. ஸோ இப்போ நம்ம எந்த ஹோட்டலுக்கு போய்கிட்டுருக்குறோம் அப்படின்னா வந்து இந்த ஏரியா ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். லாகூர் சிட்டியில் வந்து குல்பர்க் 3 அப்படிங்கிற ஏரியா. ஸோ ஹோட்டல் பேர் வந்து குல்பர்க் இன் ஹோட்டல் பேர். ஸோ லாகூர்லேயே வந்து 2 லாகூர் இருக்குது. ஒன்று வந்து ஓல்டு, ஒன்று வந்து நியூ. அதாவது வந்து பழைய லாகூர், அப்புறம் வந்து புதிய லாகூர் அப்படிங்கிற 2 விதமாக இருக்குது சிட்டி. ஸோ நம்ம போகிறது வந்து புதிய சிட்டிக்கு தான், நியூ லாகூருக்கு தான் போய்கிட்டுருக்குறோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து டூரிஸ்ட்லாம் வந்து நிறைய இருக்கிற இடம். அப்புறம் வந்து இது கொஞ்சம் மாடர்னான சிட்டியாக கூட வந்து இருக்கும். ஸோ நம்ம ஓல்டு லாகூர் வந்து அந்த மாதிரி இல்லை. அங்கே வந்து டூரிஸ்ட்லாம் வந்து அவ்வளோவா அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து டூரிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஃபுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்காது, ரொம்ப கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து டூரிஸ்ட்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு தான் வருவாங்க.
ஸோ அங்கே வந்து ஹோட்டலோட பேமெண்ட் எப்படின்டா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம், அதாவது வந்து பாகிஸ்தானுக்கு வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறது மாதிரி தான் வந்து நம்ம புக் பண்ணினது. ஸோ நம்ம 2 மாதிரி புக் பண்ணிக்கிறலாம். முன்கூட்டியே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எடுத்த ஹோட்டலுக்கு வந்து பெர் நைட்டு வந்து 4000 பாகிஸ்தான் ரூபி. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. இதுக்கு மேலே தான் வந்து நிறைய இருக்குது. 4000 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு மேலே இருக்குது. இதுக்கு கீழே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக போனோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டலாக இருக்காது. ஸோ நம்ம மிட் நைட்டில் போய் ரிச் ஆனதுனால வந்து நைட்டு சாப்பாடு வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன கடைகள் இருந்தது, அங்கே வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கலை. ரொம்ப மிட் நைட்டாக இருந்ததுனால, நம்மளும் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வந்து வீடியோ வந்து அதை எடுக்கலை, ஷூட் பண்ணலை. ஸோ சாப்பிட்டு வந்து நம்ம தூங்கியாச்சு. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அது வந்து சாய், அதாவது வந்து டீ வித் எக்கு, அப்புறம் ப்ரெட்டு அந்த மாதிரி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்சுக்கு தான் வந்து இப்போ நம்ம ஒரு கடைக்கு சாப்பிட போகிறோம். இது வந்து ஸ்பெஷல் சிக்கன் புலாவ் இருக்கிற ஒரு கடையாம். ஸோ இங்கே வந்து சிக்கன் புலாவ் மட்டும்தான் வந்து ஸ்பெஷலாக இருக்குமா. ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெதர் வந்து செம்ம ஹாட்டான ஒரு வெதரு. வெயில் அந்த மாதிரி வச்சு வாங்குது. நம்ம இந்தியா வெயிலெலாம் வந்து தோற்றுரும் போல் அந்த அளவுக்கு இருந்தது வெயில். ஸோ நம்ம மலேசியா வெதரில் இருந்துட்டு சடன்லி இங்கே வரவும் வந்து சுத்தமாக வந்து நம்ம நடக்கவே முடியல, அந்தளவுக்கு இருந்தது. நம்ம மலேசியாவில் வந்து வெயிலும் மழை எல்லாமே வந்து கலந்து இருக்கும். அப்படியே வெயில் காலமாக இருந்தால் கூட வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஹாட்னஸ் தெரியாது. பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. அப்புறம் இங்கே வந்து நம்ம கார்லாம் வந்து எப்படி நம்ம ரெண்டலுக்கு எடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம மலேசியாவில் வந்து 2 ஆப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கிராப் மூலமாக எடுக்கலாம், இன்னொன்று வந்து இன்டிரைவர் அப்படின்னு வந்து 2 ஆப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்டிரைவர் மூலமாக தான் வந்து பெரும்பாலும் வந்து புக் பண்ணுறாங்க. நம்ம வெளியே எங்கேயும் போகணுமா இருந்தால் கார் புக் பண்ணுறது. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் மலேசியாவில் வந்து நம்ம இன்டிரைவரோ கிரேப்போ வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அப்படின்ட்டா வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அதுக்கு தக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து புக் பண்ணும்போது வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து காட்டாதான், ஒரு ஏறக்குறைய அமௌண்ட் அப்படின்னு தான் காட்டுது. இறங்கும்போது வந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள கார்களில் வந்து முக்கியமாக வந்து பார்க்க போனால் வந்து ஏர் கண்டிஷன் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அது லோக்கலுக்கு மட்டும்தான் தெரியுமா இந்த மாதிரி காரில் வந்து ஏர்கான்லாம் இருக்கும் அப்படின்னு. பட் மலேசியாவில் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து கார் புக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர்கான் இருக்கும். இங்கே எல்லா கார்லையுமே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஏர்கான் இல்லாத காரே வந்து மலேசியாவில் பார்க்க முடியாது. பட் அங்கே அந்த மாதிரி இல்லை. மோஸ்ட்லி வந்து எல்லா கார்லேயுமே வந்து ஏர்கான் இருக்காதான். சம் காரில் மட்டும்தான் இருக்குமா, அது வந்து அங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஸோ அதனால் வந்து நாங்கள் போன காரில் வந்து ஏர்கான் இல்லை, செம்ம வந்து ஹோட்டு. ஸோ நம்ம இன்னும் வந்து சாப்பாடு கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஹோட்டல்லேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து 30 மினிட்ஸ், அதாவது வந்து 30 நிமிஷம் டைமு. ஸோ பக்கத்துலேயே நிறைய இருந்தது. பட் இங்கே வந்து ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் சிக்கன் புலாவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபுட்டு தேடி போகிறதுனால இவ்வளோ தூரம் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ ரோட்டில் வந்து நம்ம ஊரில் மாதிரி ஆட்டோலாம் வந்து நிறைய பார்க்க முடியுது. ஆனால் ஆட்டோவில் வந்து இங்கே யாரும் ஃபாரினர், அதாவது வந்து முக்கியமாக டூரிஸ்ட்லாம் வந்து ஆட்டோ வந்து யூஸ் பண்ணலை. அந்த நம்மளை மாதிரி டூரிஸ்ட்லாம் வந்து கார் தான் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டலுக்கு. இது வந்து லோக்கலில் தான் வந்து பெரும்பாலும் வந்து ஆட்டோ வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து டூரிஸ்ட் எல்லாருமே வந்து ஆட்டோ வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம ஊரில் மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே வந்து ஆட்டோ பார்க்க முடியுது ரோட்டுகளில். அப்புறம் முக்கியமாக வந்து இப்போ நம்ம எந்த சீசனில் வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மேங்கோ சீசனாக. ஸோ பார்க்குற இடமெல்லாம் வந்து ஒரே மேங்கோ தான் விற்றுட்ருக்காங்க. பெரிய கடையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரோட்டு ஓரமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேங்கோ, அப்புறம் வந்து நாவல் பழம். ஸோ இந்த 2 சீசனை வந்து இந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம ஊரை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம ஊர்லேயும் தூசியாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப தூசியாக இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டலை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கடைக்கு சாப்பிட வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு திரும்பி போகிறதுக்குள்ளாக வந்து நம்ம ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு அப்படியே கருத்து போய் அப்படி ஒரு தூசியாகவும் போயிடுது. அதுக்குன்னு வந்து நம்ம வந்து இதாக நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னு இல்லை காமெண்ட்டு. அங்கே இருக்கிற ஒரிஜினல் சிச்சுவேஷன், ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் சொல்ல வந்தேன்.
ஸோ ஒரு வழியாக ½ அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வந்து சேவர். பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக்காக நல்ல ஹை கிளாஸாக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் மலேசியாவிலலாம் எப்படி ப்ரைஸ் இருக்குதோ அதே மாதிரியே ஒரு நார்மல் ப்ரைஸ் தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை, ரொம்ப ஒரு சீப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே வந்து மெனு புக்கு கொடுக்குறாங்க. ஸோ மெனு புக்கு பார்த்துட்ருக்குறோம் இப்போ. ஸோ என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து சிக்கன் புலாவ் வித் பெரி ஜூஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணினது. ஸோ இங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ரோட்டு கடையில் இருந்து எவ்வளவு தான் ஹை கிளாஸாக கடையாக இருந்தாலும் கூட வந்து எல்லா ஃபுட்டுலையுமே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கட்டும், நம்ம மலேசியாவில் இருக்கட்டும், 2 ஊர்லேயுமே வந்து அவ்வளோ ஆயிலாக இருக்காது. சில கடைங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், சில இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இங்கே நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் வந்து எல்லா கடையிலையுமே வந்து எவ்வளவுக்கு வந்து ஆயில் சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு வந்து ஆயிலாக இருக்குது. ஒரு ஃபுட்டுக்கு மேலே வந்து தனியாக வந்து ஆயில் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்துக்கங்களேன் எந்த அளவுக்கு இருக்கும் ஆயிலி அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் ஒரு வழியாக முடிச்சாச்சு. லஞ்சை முடிச்சுட்டு வந்து நம்ம ஹோட்டலுக்கு போயாச்சு. ஏன்னா ரொம்ப ஹாட்டான வெதர் அப்படின்னு சொன்னல. ஸோ நமக்கு இது வந்து புதிய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து வெளியே போய் சாப்பிட்டது. பட் அதை வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. அப்புறம் மறுநாள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லே வழக்கம் போல் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்ட இடத்த வந்து திரும்ப நம்ம வீடியோ எடுக்கலை. திரும்ப வந்து ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. லஞ்சு முடிச்சுட்டு வந்து மறுநாள், அதாவது வந்து முதல் நாள் இப்போ நம்ம போனோம். ஸோ இது மறுநாள் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு பார்க்குக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம். இது வந்து அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான பார்க்காக, நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் வந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த பார்க் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஓல்டு லாகூர், அதாவது வந்து பழைய லாகூரில் தான் வந்து இந்த பார்க் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிறது வந்து ஹோட்டலில் இருக்கிறது வந்து புதிய லாகூர். ஸோ புதிய லாகூர்லேருந்து வந்து இப்போ நம்ம பழைய லாகூருக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவிலையும் வந்து நிறைய ஹோட்டல் இருக்காம். 2000லாம் இருக்குது, 2000 ரூபிக்கெலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து லோக்கலுக்கு மட்டும்தான் அலௌட்டாம் இங்கே இருக்கிற ஹோட்டலுக்கு. ஸோ இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து இருக்க முடியாதான். ஸோ இப்போ நம்ம இந்த பார்க் வந்து ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து 3 பிளேஸ் இருக்குது. இது உள்ளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து பாஷாயி மோஸ்க்கு, அப்புறம் லாகூர் ஃபோர்ட்டு, அப்புறம் வந்து மினாரி பாகிஸ்தான், இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போகல. ஜஸ்ட்டு 2 பிளேஸ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது வந்து பாஷாயி மோஸ்க்கு போனோம், அப்புறம் வந்து லாகூர் ஃபோர்ட்டுக்கு போனோம். இந்த மினாரி பாகிஸ்தான் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு ரொம்ப நடக்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த வெயிலில் வந்து நமக்கு அவ்வளோ வந்து நடக்க முடியல. போய் பார்க்கலான்னு சொல்லி போனது. பட்டு அங்கே வந்து ஸ்லிப்பர்லாம், அதாவது வந்து நம்ம சப்பாத்தெல்லாம் செப்பெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு தான் போகணும். அந்த நம்ம பாஷாயி மோஸ்க்லாம் வந்து அதே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உள்ளுக்கெலாம் போக முடியல, வந்து காலை கீழே வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஜூடு. ஸோ ஜஸ்ட்டு நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. இது பக்கத்தில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அனாக்களி பஜார். எல்லாத்துக்குமே தெரியும் அனாக்களி பஜார்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ஹிஸ்டரிக்கான ஒரு ஏரியா அப்படின்ட்டு. அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. பட் நம்ம அங்கெல்லாம் வந்து போக முடியலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி குதிரை வண்டிலாம் இருக்குது. நல்லா ஷோ பண்ணி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இதில் வந்து ப்ரைஸ் 1400. அது வந்து ஃபுல் ப்ரைஸ் வந்து 1400. அதுக்கு 5 பேர் சேரணுமா, 5 பேர் சேர்ந்தா தான் வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து எடுப்பாங்களாம். இப்போ நம்ம கம்மியானவங்க போனோம் அப்படின்னா வந்து அந்த ஃபுல் பேமெண்ட் கட்டணுமா. ஸோ 5 பேர் வந்து எப்போ வர திடீர்னு நம்ம வெயிட் பண்ணுறது, அதனால் வந்து அதில் நம்ம வந்து ஏற முடியல. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் பக்கத்தில் வந்து குட்வாரா, அதாவது வந்து சீக்கோட கோயில் குட்வாரா அதெல்லாம் இருந்தது. இங்கே வந்து பஞ்சாபிக்காரங்களும் இருக்கிறாங்க, நம்ம இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க இங்கே. ஸோ அவர்களுக்கான குட்வாரா தான் இது. ஸோ இங்கே வர்றதுக்கு வந்து எதுவும் பேமெண்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. இந்த பாஷாயி மொஸ்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த குட்வாராவுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த லாகூர் ஃபோர்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், எதுக்கும் வந்து பேமெண்ட் கிடையாது. எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து என்டர் பண்ணி பார்த்துட்டு வரலாம்.
ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா வந்து சாயங்காலம் வந்து 4 மணி வரை தான் வந்து இங்கே விசிட்டிங் ஹவராம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடணும். ஸோ அங்கே போட்ட வெயில் தான் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக போயிடுச்சு. துளிலாம் வந்து அதாவது சொல்லலாம் ஸ்கின்லாம் வந்து அப்படியே ரிமூவ் ஆகி கீழே விழுகிற ரேஞ்சுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் அங்கே இருக்கிற அந்த வெதரு. ஸோ அதனால் வந்து நம்ம அவுட் சைடில் வந்து போகவே முடியலை. முக்கியமாக அங்கெல்லாம் வந்து வின்டர் டைமில் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைமில் போட்டுட்டு வந்தோம், டிக்கெட்டை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு சாப்பிட்டோமா, ஹோட்டலுக்கு போனோமா, வந்தோமா அப்படின்னு. பட் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து அது அவ்வளோ ஒரு ஃபீலாகவே தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. நான் பார்த்த அளவுக்கு ஜஸ்ட்டு எல்லோரும் நார்மலாக தான் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. யாரும் கொடை பிடிச்சிட்டு போன மாதிரி தெரில. சும்மா ஃப்ரீயாக எல்லோரும் நல்லா ஹாயாக நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வெதர் அதாவது வந்து நம்ம கண்ட்ரி மலேசியாவில் இருந்துட்டு போன வெதருக்கு வந்து அது ரொம்ப ஹாட்டாக நமக்கு ஃபீல் ஆரம்பிச்சா அப்படின்னு தெரியல. பட் அங்கே உள்ளவங்களும் சொன்னாங்க ஹாட்டாக தான் இருக்குது வெதரு, சம்மர் காலத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து இன்னும் ரொம்ப கூடுதலாகவே வெயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட்டு நார்மலாக தான் எல்லோரும் வந்து போயிட்டு வந்துட்டு நடந்துட்டு இருந்தாங்க. யாரும் அந்தளவுக்கு வந்து ஃபேஸில் எந்த மாற்றமும் தெரியல. பட் நமக்கு தான் வந்து இறங்கி நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனு. ஆக்சுவலாக அந்த ஃபோர்ட் உள்ளக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துக்கலாம், ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துக்கலாமா. முக்கியமாக வந்து வெட்டிங் அதுக்கெலாம் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் அங்கே நடக்குமா. நம்மளும் வந்து பார்த்துருக்கணும்ல, இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ தான் இருக்கும். பட்டு இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் வெயிலில் வந்து ஃபோட்டோ கூட நம்மளால் வந்து எடுக்க முடியல. ஸ்பெஷலாக வந்து ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு வந்தது. பட் சுத்தமாக வந்து ஃபோட்டோ கூட எடுக்க முடியலை. முன்னே வந்து இங்கே ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து நிறைய இருப்பாங்களாம். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ சர்வீஸ்லாம் அவைலபிள் இருந்ததா. பட் இப்போ வந்து இல்லை. ஸோ நம்ம ஓனாத்தை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இது வந்து முகல் ஏரா அப்படின்னு போட்டிருக்கு, ரொஷாயினி கேட் அப்படின்ட்டு. இது ஒரு அதாவது வந்து எத்தனையோ கேட்டுகள் அங்கே இருக்கான். ஸோ அந்த கேட்டுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாட்ஷாஹி பள்ளிவாசல். லாகூர்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓல்டான பள்ளிவாசல். முகல் ஆட்சியில் வந்து கட்டப்பட்டது. இதே பள்ளிவாசல், இதே மாதிரி பள்ளிவாசல் வந்து நம்ம ஊரில் அதாவது நம்ம இந்தியாவில் டெல்லியிலையும் வந்து இதே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பள்ளிவாசல் உள்ளுக்கு வந்து என்டர் ஆகிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எந்த ஃபீம் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக வந்து உள்ளுக்கு என்டர் ஆகலாம். பட் வந்து நம்ம செப்பல் போட்டுக்கிட்டு உள்ளுக்கு போகக்கூடாது. வெளியே வந்து நம்ம கழட்டி வச்சுட்டு தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. அதுக்கு வந்து 200 பாகிஸ்தான் ரூபி நம்ம கட்டிட்டு செப்பலை வந்து நம்ம அங்கே வச்சுட்டு போகணும். பட் உள்ளுக்கு வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்து போக முடியல. ஜஸ்ட்டு உள்ளுக்கு போனதுமே வந்து நம்ம வந்து ரிட்டன் ஆயாச்சு. ஏன்டா வெயில் இவ்வளோக்கு வந்து கீழே வந்து துணிலாம் அந்த மாதிரி துணி நீட்டாக போட்டு விரித்து வச்சுருக்குறாங்க. நம்ம கால் வந்து ஜூடு படாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் எல்லோரும் ஓடுறாங்க. ஏன்டா அந்தளவுக்கு வந்து ஜூடு தாங்க முடியலை. ஸோ காலை வச்சு நடக்க முடியல அந்த கல் மேலே. அதனால் வந்து அந்த ஊருக்காரங்களே வந்து ஓடி ஓடி நடக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து போனது. அதோட வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்க் டூரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து வெளியே வந்திருக்கிறோம். ஸோ எங்கே வந்திருக்கிறோம் டின்னருக்கு அப்படின்னா வந்து KFC வந்திருக்கிறோம். ஸோ நம்ம மலேசியாவில் இருக்கிற மாதிரி KFC இங்கே உள்ள மெனு இல்லை. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் KFC சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு இப்போ வந்து ஒரு பேக்கரி ஷாப்புக்கு வந்திருக்கிறோம் ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்வீட்ஸ்லாம் அங்கே வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. எந்த டிஃப்ரென்ஸும் வந்து எனக்கு தெரியலை. அப்புறம் இப்போ வந்து மேங்கோ சீசன் சொன்னேன்ல. ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி இருக்கிற அங்கே டிஷ் எல்லாமே வந்து பெரும்பாலும் அந்த மேங்கோவில் செஞ்ச ரெசிபியாக தான் இருக்குது. இன்க்ளூடிங் ஐஸ்கிரீம் கூட வந்து மேங்கோவில் செஞ்ச ஐஸ்கிரீம் தான் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து 6 டே. ஸோ இன்றைக்கி வந்து 6 டே. திரும்ப ரிட்டன் ஆகிறோம். மலேசியாவுக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு வந்து இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டுருக்குறோம் கார் மூலமாக. நிறைய
பிளான் ஆக்சுவலி இருந்தது நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய இடத்துக்கு போக முடியல. ஒன்று வந்து வெதர் சொன்னேன், வெதர்னால் வந்து நமக்கு போக முடியல. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து முடியாமல் வேறு போயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நம்ம அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலாம் நமக்கு வந்து தெரியாது, அதனால் நம்ம அந்தளவுக்கு இருக்க முடியாது. அதனால் 1 மந்த்துக்கு போட்ட பிளானை வந்து ஒரே வாரத்தில் கட் பண்ணிக்கிட்டு டிக்கெட்டை மாற்றிக்கிட்டு ஒரே ஓட்டமாக வந்து ஓடி வந்தாச்சு. ஆனால் நிறைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது, அப்புறம் வந்து நம்ம டூர் கைட்லாம் வந்து அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரைவசினால் வந்து நம்ம அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட்டு நம்ம அவுட் சைட் போனது மட்டும்தான் எடுத்தது. அது கூட வந்து நிறைய இடத்துக்கு நம்ம சாப்பிட போனதில் கூட வந்து எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டூர் இருந்தது. நமக்கு ஹெல்த்தும் சரியில்லாமல் போனதுனால வந்து அப்புறம் அந்த வெயில் வந்து நமக்கு ஒத்து வரலை. அதனால வந்து அப்புறம் சாப்பாடு நான் என்ன சொல்லணும்னா எல்லாமே வந்து ஆயிலி வேறு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபுட்டும் வந்து நமக்கு ஒத்து வரலை. அதனால வந்து நம்மளோட டூரை வந்து ஒரு லாங் டூராக போட்டது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் டூராக போட்டாச்சு. ஸோ இப்படித்தான் இருந்தது நம்மளோட பாகிஸ்தானி டூர் வந்து. ஆனால் நல்லா இருந்தது, மக்கள்லாம் வந்து ஓகே நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருந்தாங்க. சாப்பாடும் நல்லா தான் இருந்தது, பட் எல்லாம் கொஞ்சம் ஒயிலி, அவ்வளோதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ மற்றபடி வந்து எல்லாம் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிடுவோம். இந்த டூர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த 1 மந்த்துக்கு இருந்து என்ஜாய் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்தடுத்த உலகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிருச்சு. ஸோ அதே ஏர்போர்ட்டு தான் லாகூரில், அல்லாமா இக்பால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு லாகூர். ஸோ இங்கே வந்து டைம் இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃப்ளைட்டு டைமு வந்து 10:30 பாகிஸ்தான் டைமு. ஸோ 6 ஹவர் வந்து டைமிங்கு. மலேசியாவில் வந்து மார்னிங் 7:30க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நம்மளோட டூர் இந்த டைம் தான் வந்து சம்மர் டைமில் போட்டு டூர் வந்து ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த டூரு வந்து திரும்ப போடுவோம் பாகிஸ்தானுக்கு. நல்ல ஒரு வின்டர் டைமில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து மீண்டும் சந்திப்போம்.